இந்த சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க நிவேதிதா பள்ளி குழுமத்தின் தாளாளர் திரு எஸ் முத்துக்குமாரசாமி அவர்களை அழைக்கிறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் தலைவர் பாஸ்கர் ராஜ் அவர்களை இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர்கள் பேராசிரியை ஆர் பாரதி மேடம், திருமதி சுப்பலட்சுமி, சண்முகவேல், திருமதி சங்கரவடிவு, திரு பாஸ்கர் ராஜ் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். கற்பக விருட்சம் திரு பாமணி அவர்களை மேடையை அலங்கரிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. எம் பள்ளியின் தமிழாசிரியை திருமதி வசந்தா அவர்களை அழைக்கிறோம். அங்கங்கள் கண்ட முத்தமிழுக்கு முதல் வணக்கம். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சீமையில் இயங்கி வரும் எங்கள் நிவேதிதா மேல்நிலைப் பள்ளியின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் நிவேதிதா பள்ளி குழுமம் இணைந்து நடத்தும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இதய கனிந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க வருகை தந்திருக்கும் எங்கள் பள்ளியின் தாளாளர் திரு எஸ் முத்துக்குமாரசுவாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். முன்னிலை வகிக்க வருகை தந்திருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் தலைவர் டாக்டர் துரைராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இவ்விழாவின் சிறப்பு அங்கமாக திகழும் இன்றைய சூழலில் சுதந்திரம் கிடைத்திருப்பது ஆண்களுக்கே பெண்களுக்கே என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தை நடத்த வருகை தந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர் தமிழ்ச்செம்மல் வி பாமணி அவர்களையும் அவரது இரு அணியினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பட்டிமன்றத்தை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் டாக்டர் பரமசிவம் மாதா கிளினிக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்களின் அறியாமை இருளை அகற்றும் ஆசிரிய பெருமக்களையும் இவ்விழாவினை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை அழகாக ஒளிப்பதிவு செய்து ஒளி பரப்புவதற்காக வருகை தந்திருக்கும் மயூரி டிவி திரு சண்முகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக தலைமையுரை வழங்க எம் பள்ளியின் தலைமை ஆசிரியரை அழைக்கிறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் நமது நிவேதிதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி குழுமங்கள் இணைந்து நடத்தும் இந்த சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேச்சு போட்டி நடைபெற்றது. பேச்சு போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பரிசளிக்க ஹார்ட்ஃபுல்னஸில் இருந்து வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன்.
டாக்டர் பரமசிவம் சார் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்களா. பாஸ்கர் ராஜ் சார் வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்று இந்த அதாவது சுதந்திர தின விழா அப்படிங்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சது எல்லாமே வந்து பெரிய பெரிய தலைவர்களை மட்டும்தான் தெரியும். காந்தியடிகள், நேரு, அது மாதிரி தான் கொஞ்சம் தெரியும். ஆனால் இந்த சுதந்திரம் பெறுவதற்காக உழைத்தவர்கள் ஏராளமானவர்கள். சின்ன சின்ன அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு வேண்டிய உணவுகளை வழங்குவாங்க. அப்புறம் வந்து மாணவர்கள் வந்து ஹிடன் ரேடியோ ஸ்டேஷன் நடத்தியிருக்காங்க. மறைமுகமாக ஒருத்தருக்கும் தெரியாமல் இங்கே உள்ள செய்திகளை மற்றவங்களுக்கு பரப்புவதற்காக ரேடியோ ஸ்டேஷன் நடத்தியிருக்காங்க. அப்புறம் உணவு கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபேமிலிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பல பேருடைய உழைப்பின் மூலம்தான், தியாகத்தின் மூலம்தான் நாம் இந்த சுதந்திரத்தை அடைந்துள்ளோம். இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நமது கடமை. அந்த சுதந்திரத்தை நினைவு கூறுவதற்காகவே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் பட்டிமன்றம் நடைபெறவிருக்கிறது. இந்த பட்டிமன்ற தலைப்பு வந்து இன்றைய சூழலில் சுதந்திரம் கிடைத்திருப்பது ஆண்களுக்கே பெண்களுக்கே. ஆண்களுக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருக்கா அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு தரம், ஆண்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு மகளிரும், பெண்களுக்கு தான் கிடச்சிருக்குன்னு ஆண்களும். மாணவர்கள், நம்ம பள்ளி மாணவர்கள் 2 பேரும், பாமணி சாரோட டீமில் இருந்து 2 பேரும் வந்து பேச வந்திருக்காங்க. அவர்கள் அனைவரையும் வரவேற்பதுடன் அவர்கள் அத்தனை பேரும் வாழ்த்து தெரிவித்து விழாவினை துவங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் இங்கு உங்களுக்கு பேச்சு போட்டிக்காக வந்திருக்கக்கூடிய நமது பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் ஆர்ட்ஃபுல்னஸ் சார்பாக உங்களையும், ஏன்னா நாங்கள்லாம் பேசுகிறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அதெல்லாம் நீங்கள் தான். ஸோ உங்கள் அனைவரையுமே ஆர்ட்ஃபுல்னஸ் சார்பாக வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவருக்கும் ஆர்ட்ஃபுல்னஸ் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த ஸ்கூல் பள்ளி ஆரம்பித்து 80 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. 35 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். ஸோ அப்போ உங்களை மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து அந்த கல்வி அறிவுக்கு ஏற்ப நம்மளுடைய நன்னடத்தைகள், அதுக்கடுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். இந்த 3க்கு அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது என்னது? நம்முடைய மன ஆரோக்கியம், நம்மளுடைய எண்ணங்களுடைய ஆரோக்கியம். இப்போ இந்த மன ஆரோக்கியம், எண்ண ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அதற்குத்தான் ஆர்ட்ஃபுல்னஸ். சரியா? இப்போ நீங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக, அறிவுபூர்வமாக எதையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு அதிகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இருந்தாலும் என்ன இல்லை, உலகத்தில் அமைதி இல்லை, அல்லது தனி மனிதனுடைய அமைதி என்பது இல்லாமல் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு அமைதி இல்லை என்றால் சமுதாயத்தில் அல்லது நாட்டில் அல்லது உலகத்தில் அமைதி என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த தனி மனித அமைதிக்கும் இந்த தனி மனித மன வளத்திற்கும் காரணம் அல்லது உதவி செய்கிறது இந்த ஆர்ட்ஃபுல்னஸ். ஸோ தினந்தோறும் நீங்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சி முறை தான் இது. தினந்தோறும் எல்லாருமே இதனுடைய பயிற்சி வந்து வேறு விதமாக இருந்தாலும் அனைவருமே காலையில் தூங்கி எழுந்தவுடன் கொஞ்ச நேரம் கண்களை மூடி உங்களது இதயத்தை பாருங்கள். இதயம் என்பது அன்பினுடைய ஒரு அம்சம். ஒன்றுமே செய்ய வேண்டாம், தூங்கி எந்திரிச்சது அப்படியே பெட்டில் உட்காந்து கண்களை மூடி உங்கள் இதயத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. சாயந்தரம் வந்து ஸ்கூல்லேருந்து போனதுக்கப்புறம், வீட்டில் போனதுக்கப்புறம் முதல் வேலையாக தனியாக அமர்ந்து நம்முடைய மன எண்ணங்களால் ஏற்பட்ட அழுக்குகள்லாம் வெளியில் போகுது. சரியா? அந்த வெற்றிடத்தை தெய்வீக அருள் நிரப்புகிறது அப்படின்னு நினச்சிக்கோ. நைட்டு தூங்கும்போது இறைவனிடம் மன்றாடி வேண்டுங்கள். இறைவா, நான் இன்று தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்தருளுங்கள். நான் உங்களோடு இருப்பதற்கு உதவி செய்யுங்கள், அல்லது உங்களை உணர்வதற்கு உதவி செய்யுங்கள். இந்த எளிமையான ஒரு நடைமுறையை உங்களது வாழ்க்கையில் ஒன்றாக்குங்கள். உங்களது மூச்சுக்காற்றை போல ஒன்றாக்குங்கள்.
ஏனால் 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அனைவரும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். ஸோ இந்த எளிய பயிற்சியை எல்லோரும் செய்யலாமா? வெரி குட். ஸோ இதெல்லாம் இந்த பயிற்சியை உங்கள் எல்லாம் என்ன, அப்புறம் உங்களுடைய உடல் நலத்துக்காக ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் ஒரே 1 நிமிடம் சொல்லித்தரேன், அதையெல்லாம் செஞ்சு பார்க்கலாமா? வெறும் கைகளை வைத்து தான், சரியா? எல்லோரும் தயாராக. கைதட்டுறது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? ஆனால் இதட்ட வேண்டும், அதற்கெல்லாம் நீங்கள் தயாரா? வெரி குட். சரி, ஓகே. எல்லாருக்கும் முடி நல்லா வளரணும்னு ஆசை இருக்கா? சரி, முடி வளரணும்னு விரும்புகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த முத்ராவை செய்யுங்க. நீங்கள் எல்லாருமே இந்த பயிற்சி முறைகளை செய்யுங்க. ஆர்ட்ஃபுல்னஸ் என்பது உங்களுக்கு 1வது கிரேட்லேருந்து 9வது கிரேடு வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பாடத்திட்டமே நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பிரைட்டர் மைண்ட், நீங்கள் எல்லாம் கண்களை மூடிட்டே படிக்கக்கூடிய திறமையை உங்களுக்குள்ளே வளர்க்குறதுக்கான வாய்ப்பு அல்லது பயிற்சி அதுவும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு எப்படி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறது, நீங்கள் எப்படி கண்ணை கட்டிக்கிட்டே படிக்க முடியும் அல்லது பொருட்களை தொட்டு அல்லது பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பயிற்சி முறையும் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்த விரும்புகிறவங்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் ஆர்ட்ஃபுல்னஸ் சார்பாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த எளிய பயிற்சி முறையை காலையில் எழுந்திரிச்சதும் கண்ணை மூடி உங்கள் இதயத்தை பாருங்கள். சாயந்தரம் உங்களை மனநிலை, உங்களது எண்ணங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். இரவு தூங்குகின்ற பொழுது இறைவனிடம் மன்றாடி நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு, உங்களோடு இந்த நாள் நான் உணர்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று எளிமையான முறையில் நீங்கள் இறைவனிடம் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பைபிள் நீங்கள் எல்லாம் நிவேதிதா அப்படின்றதுனால பைபிளில் கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு மேலாக தியானம் செய்வதை பற்றியே கூறியிருக்கிறது. சங்கீதத்தில் ஒரு நாள் பூராவும் என்ன செய்யப்படுகிறது, தியானத்தில் இருக்கிறேன் என்று ஒரு நாள் முழுவதும் தியானத்தை பற்றி சொல்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி பைபிளில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் உங்களது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆர்ட்ஃபுல்னஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நன்றி பெறுகிறேன். வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மாணவிய செல்வங்களுக்கும் எனது அன்பு இதயம் நிறைந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பட்டிமன்றமும் நீங்கள் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசளிப்பதற்கும்காக நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் இந்த இதய நிறைவு தியானத்தில் இருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு வேற ஒன்றும் சொல்ல, ஒழுக்கம் பற்றி ஒரு சின்னதாக சொல்லிக்கிறேன். ஒழுக்கத்தை பற்றி சொல்லணும்னா முதல்ல திருக்குறளை பற்றி சொல்லணும். திருவள்ளுவர் தெரியும் உங்களுக்கு. ஒழுக்கத்தில் 14வது இதில் 131வது குறள்லேருந்து ஒரு 10 குறள் இருக்குது. நான் ஒரே ஒரு குறள் மட்டும்தான் சொல்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? உங்கள் எல்லாருக்குமே இந்த குறள் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
நீங்கள் வர்றீங்க, ஸ்கூலுக்கு வர்றீங்க, திருப்பி வீட்டுக்கு போகிறீங்க, எல்லாத்துக்கும் மெயினாக என்ன தேவை அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது, அப்படி தானே? ஒழுக்கம் எல்லாத்துலேயுமே இருக்கணும். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உங்களை உயரமான இடத்திற்கு கொண்டு போகும். அதுதான் உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? அப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாக இருக்கணும். இந்த உலகமும் எதிர்கொண்டுள்ள அனைத்து விதமான கவனச்சிதறல்கள் விலகி செல்கின்றன. இதோட இன்னொன்று சொல்கிறேன், எப்போதுமே நல்ல சிந்தனை, நற்சிந்தனையோடு இருக்கணும். சரியாக புரிந்து கொள்ளுதலும் இருக்கணும். அதே மாதிரி நேர்மறையான எண்ணங்களும் இருக்கணும். நற்சிந்தனை, சரியாக புரிந்து கொள்ளுதல், நேர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் நம்முடைய இதயங்களில் வளர்ந்து வருகின்றன அப்படின்னு நினைக்கணும். நற்சிந்தனை, சரியான புரிதல், நேர்மறையான அணுகுமுறை, இவை அனைத்தும் நம்முடைய இதயங்களிலும் நம்முடைய அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயங்களிலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு நல்லா படித்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த பள்ளி விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், அந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும், குழந்தை செல்வங்களுக்கும், இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்காக வந்த பட்டிமன்ற தலைவர் பாமணி பிரதர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்த சகோதர சகோதரிகளுக்கும், எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம எல்லாருமே கோல் பற்றி நான் பேச வந்திருக்கேன். கோல்னால் என்ன? எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குதா? குழந்தைகளாய உங்களுக்கு என்ன கோல் இருக்குது? நல்லா படிக்கணுங்கிற கோல். அதுக்கப்புறம் நல்லா படித்து உங்கள் லைஃப்பில் என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. எப்படின்னா, நம்ம ஒரு திசை தெரியாத ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த மேப் வருது, அந்த மாதிரி ஜிபிஎஸ் மேப் இருந்தால் நம்ம ஈஸியாக போயிடலாம். இல்லைனா போய் எங்கேன்னு தேடணும். அந்த மாதிரி ஒரு மேப் இல்லாமல் நம்ம போகிற ஒரு இடத்துக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு இது இல்லாமல் இருக்கும். அது மாதிரி திசை காட்டி இல்லாத ஒரு கப்பல் எப்படி இருக்குன்னா, அதை எங்கே போகிறோன்னே தெரியாமல் அது நடுக்கடலில் தத்தளிச்சிட்ருக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கோல் நிச்சயம் அவசியம். இப்போ மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது. முதல்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்க, இப்போ நீங்கள் என்ன கிளாஸ் இருக்கீங்களோ அதில் நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கூல் லைஃப், உங்களுடைய +2ல் நல்ல மார்க் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய படிப்பின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். அப்போ நம்ம இப்போ ஒரு எய்ம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய படிப்பை நம்ம உயர்த்த முடியும். இப்போ நம்ம அப்துல் கலாம் சார் எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய பிரசிடெண்ட் அவர்கள் எல்லாருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச அவரை பற்றி தெரியும். அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்னாலும் அவருக்கும் ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்துக்காக அவர் ஒரு பைலட் ஆகணும்னு நினச்சார். ஆனால் என்ன பண்ணார், நிறைய படித்தார். அவருடைய சூழ்நிலைக்காக வேலை பார்த்து கொண்டே படித்தார். ஆனால் அந்த கோலை அடையும் பொழுது அந்த பைலட்டாக அவரால் முடியலை. மனம் சோர்ந்தார். ஆனால் மறுபடியும் அந்த தோல்வி மூலமே அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிது. கடைசி அவர் என்னவாக இருந்தார்? சயின்டிஸ்ட். அப்போ அவர் பைலட்டாக இருந்தால் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? அந்த பைலட் எனக்கு கிடைக்கலன்னு அவர் தோல்வி அடைஞ்சிருந்தால் அவர் என்னவா இருப்பார்? அப்போ அவர் அந்த இடத்துல மனம் சோர்ந்தாலும் அடுத்து என்ன அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்வியுமே அடுத்த ஒரு வெற்றிக்கு அறிகுறி தான். அப்போ எப்போதுமே தோல்வியை கண்டு நாம் தோடக்கூடாது. இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் மேன் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க விளையாட வரும்போது அவங்க நல்ல ரன் எடுக்கணும், நிறைய பேட்டிங் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் நல்ல ரன் எடுத்த ஒரு வீரர் கூட என்ன பண்ணுவார்னா, சில சமயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்து அவுட் ஆகி போயிடுவார். நமக்கெல்லாம் சோர்வாக இருக்கும். ஆனால் அவர் சோர்வடைவாரா? இல்லை. அவர் சோர்வடையாமல் மறுபடியும் ஜெயிக்கணுங்கிறதுல தான் அவங்க ஒரு பெஸ்ட் வின்னராக, பெஸ்ட் ரன்னராக அவங்க வந்துட்டுருக்காங்க. அந்த விளையாட்டுத்தனத்துக்காக தன்னை தியாகம் பண்ணியிருப்பாங்க. உங்களை நிறைய சாப்பிடுவாங்களா? பிடிச்ச எல்லா நம்ம எண்ணெய் பலகாரங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்களான்னா இல்லை. அவங்க ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருப்பாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, தன்னுடைய எய்மை முன்னால் நிப்பாட்டுவாங்க. அதை மாதிரி நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. உங்களுடைய கோலை நீங்கள் நிர்ணயிக்கணும். இப்போ உங்களுக்கு அடுத்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வருதுன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாமில் நான் இவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படி நீங்கள் ஒரு சின்ன கோல் வச்சுக்கலாம். அந்த கோலுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை உழைக்கணும். அந்த கோலுக்கு டெய்லி நீங்கள் அந்த கோலை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கடைப்பிடிக்கீங்களாங்கிறத கவனிக்கணும்.
அதை ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட கால அளவில் அந்த பாடத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு வின்னராக வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் தேர்ச்சி பெறணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் டெய்லி முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கு தான் எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ்லேருந்தும் ஒன்று சொல்கிறாங்க, மனித வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும், மனித வாழ்வுடைய உண்மையான லட்சியம் நம்மளை நம்ம அறிஞ்சிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு எது தடைகளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள். அந்த ஆசைகளெல்லாம் நம்ம அப்பப்போ ரெடி பண்ணி நம்மளை அந்த நிலைக்கு யார் கொண்டு செல்வானா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ளே டிவைன் சோர்ஸ். அதாவது எது நம்மளை ஒரு கோலை நிர்ணயிக்க சொல்லுதோ அந்த கோலை நிர்ணயிக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது எதுனா நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நாம் டெய்லி நம்முடைய கோலை நிர்ணயிச்சுக்கலாம். கோலை நிர்ணயித்த பிறகு அந்த கோல் படி நடக்குமா அப்படின்னு டெய்லி இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, இங்கே தியானத்தில் 3 விதமான தியானம் பண்ணுங்கள், காலையில் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் நாங்கள், அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நைட்டு தூங்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், இன்று என்னெல்லாம் நான் தப்பு செஞ்சேன், இன்றைக்கி நான் படிச்சிடமா, என்னுடைய கோலுக்கு கரெக்டான படி நான் நடந்துக்கிட்டேனா, அப்போ நடந்துக்கலன்னா ஏன் நடந்துக்கல, அப்போ அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். முதல்ல நடந்துக்கிட்டதுக்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நடந்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது தவறுகள் செய்திருந்தீங்கன்னா அந்த தவறுகளை எப்படி திருத்திக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். உங்களால் அது முடியாது, அந்த பழக்கத்திலேருந்து உங்களால் வர முடியல, லேசினஸ் இருக்குது, உங்களுடைய விளையாட்டுத்தன்மைகள் இருக்குன்னா அதையெல்லாம் நைட்டு தூங்கும் பொழுது நான் இந்த விளையாட்டுத்தன்மையிலிருந்து நீங்கி நான் படிக்கணும், அதுக்கு வேண்டி எனக்கு சக்தியை கொடு, எது எனக்கு தடையாக என்னுடைய ஆசைகள் இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பிரார்த்தனையோடு நாம் படுத்து தூங்கும் பொழுது நமக்குள்ள அந்த நிலையான ஒரு நினைவு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்ணை மூடி ஒரு நிமிஷம் எல்லாருமே ஒரு கோலை நினச்சிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கோல் இருக்குதோ அந்த கோலை ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி அப்படியே உங்களுக்குள்ளே அந்த கோலை கொண்டு வாங்க. இதே மாதிரி இந்த கோலை அடைகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு பண்ணுறதுக்கு அந்த இறைவனிடம் ஒரு மன்றாடி ஒரு மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட விளையாட்டுத்தனமாக, உங்களுடைய லேசினஸ்ஸாக, உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நிலை, உங்களோட ஒரு பழக்க வழக்கங்கள் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு இருக்கோ அதை உடனே அந்த இறைவன் முன் நிப்பாட்டி இதிலேருந்து என்னை வெளியே கொண்டு வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனமாற ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். நன்றி. இதே மாதிரி நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கோலை நிர்ணயிச்சுக்கிட்டே அந்த கோலுக்காக நீங்கள் ஜெயிங்க. நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச கோலை அடையிறதுக்கு நானும் இறைவனிடம் மனமான பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய இதய கணைந்த நன்றிகள். 9ஆம் வகுப்பு மாணவி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில் வாழும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப காலத்திற்கும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்பண்புகளே நம்மை உயர்த்தும் என்ற தலைப்பிற்கும் என்ன சம்மதம் என்று யோசிப்பவர்களுக்கு விளக்கி சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். முதலில் நற்பண்புகள் என்றால் என்ன என்பதை நமது தாய், தந்தையர், தாத்தா, பாட்டி ஆகியோர் நம்மிடம் சொல்லி வளர்த்திருப்பார்கள். உண்மை, நேர்மை, கருணை, இரக்கம், ஒழுக்கம், அடுத்தவர்களுக்கு உதவுதல், காலந்தவறாமை, பெரியோர்களை மதித்தல், உருவு கண்டு எல்லாமை, வீட்டிற்கு வருபவர்களை அன்போடு உபசரித்தல், அன்பு, பண்பு, பொறுமை, அஹிம்சை. அப்பா எத்தனை! ஆனால் இதில் சிலவற்றையாவது நாம் பின்பற்றுகிறோமா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அதுவும் பொறுமையா? அது கிலோ என்ன விலை, ஆன்லைனில் கிடைக்குமா என்று கேட்கும் அளவிற்கு நற்பண்புகள் நலிவடைந்து விட்டன. அறிவியலும் தொழில்நுட்பமும் தான் வளர்ந்திருக்கே தவிர நம்ம கிட்ட இருக்க நற்பண்புகள் குறைஞ்சிட்டே தான் வருது. வீட்டிற்கு வருபவர்களை உபசரிக்கும் பண்பாடு நம்முடைய தமிழர் பண்பாடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா கூட ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வாங்க உட்காருங்க, காப்பி குடிக்கீங்களான்னு கேட்டதோடு சரி, காப்பியும் வரலை, ஸ்நாக்ஸும் வரலை. சரி பெரியவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா வீட்டு பிள்ளைகள் யார் வந்திருக்கான்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு அலைபேசியை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே தர்ம சங்கடமாக போச்சு. ஏன் இவங்க வீட்டுக்கு வந்தோன்னு ஆச்சு. வந்தவங்களுக்கு சோறும் இனி வரப்போகிறவங்களுக்கு உலையும் வச்சவங்க நம்ம தமிழர்கள். ஒரு சில உதாரணங்களோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நான் படித்த கதையில் வேடன் விரித்த வலையில் எல்லா புறாக்களும் மாட்டிக்கொண்டன. எப்படி தப்பிக்கிறதுன்னு பலவாறு முயற்சி செய்யும். ஒரு வழியாக எல்லா புறாக்களும் ஒற்றுமையாக விடாமுயற்சி செய்து வலையோடு பறந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ளும்.
ஒரு காட்டில் அப்பா மானும் அம்மா மானும் வாழ்ந்துச்சான். ஆனால் அவங்க 2 பேருக்குமே தாகம் எடுத்துச்சான். ஆனால் அந்த காட்டில் ஒரு குட்டையில் கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துதான். அம்மா மான் குடிக்கட்டுமேனு அப்பா மான் விட்டு கொடுத்துச்சான். அப்பா மான் குடிக்கட்டுமேனு அம்மா மான் விட்டு கொடுத்துச்சான். என்ன ஒரு நற்பண்பு பார்த்தீங்களா? இப்படி 5 அறிவு கொண்ட விலங்குகளே நற்பண்புகளால் சிறக்கும்போது 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நற்பண்புகளால் எத்தகையோ மேன்மையடையலாம். அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து நமது தேசப்பிதா காந்திஜி இனி என் வாழ்நாள் முழுவதும் பொய்யே பேச மாட்டேன் என்று தன்னுடைய சத்திய சோதனை புத்தகத்தில் எழுதியுள்ளார். அதிகம் படிக்காத காமராஜர் அதிகமான கல்விக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்து மாணவர்களின் கல்விக்கடை திறந்துள்ளார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி தன்னுடைய நாட்டுப்பற்று என்னும் நற்பண்பின் மூலமாக இன்னும் நம் மனதில் நிறைந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய நற்பண்பின் மூலமே உயர்ந்திருக்கின்றனர். நாம் வாழும் சமூகத்தில் நற்பண்புகளே நம்மேல் மதிப்பை கொண்டு வரும். இங்கே இருக்கும் ஆசிரியர்களே எடுத்துக்கோங்களேன். வகுப்புக்கு வந்தோமா, பாடம் நடத்தினோமா, பரீட்சை வச்சோமான்னு இல்லாமல் நம்ம கிட்ட முடி வெட்டுங்க, நகத்தை வெட்டுங்க, தலையில் எண்ணெய் வைங்க, நேரத்துக்கு வாங்க, 3 நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க, அதிக நேரம் அலைபேசியை பார்க்காதீங்கன்னு இன்னொரு தாயா எவ்வளவு அறிவுரைகள் சொல்கிறாங்க தெரியுமா? ஆமாங்க, மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முன் புளிக்கும் பின் இனிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு சில பிள்ளைங்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கும். ஆனால் அதன்படி நடந்தால் அந்த நற்பண்புகளே நம்முடைய சமுதாயத்தில் நம்மை நல்ல மனிதராக வாழ வைக்கும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போது நான் தியாக தலைவர்கள் பற்றிய ஒரு உரையை பேச வந்துள்ளேன். தியாகம் என்பது தன் நலனை கருதாமல் பிறருக்காக வாழ்வது, தன் உயிரையும் பொருளையும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வழங்குபவரே உண்மையான தியாக தலைவர். அப்படி தியாகம் உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வாஞ்சிநாதன், கொடிக்காத்த குமாரன், முத்துராமலிங்க தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் என பலர் உள்ளனர். அவர்களில் ஒருவரான முத்துராமலிங்க தேவரை பற்றி நான் பேச வந்துள்ளேன். ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் ஆங்கில அரசை எதிர்த்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரையே சாரும். முத்துராமலிங்கர் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராகவும் குறைந்தது 3 முதல் 4 மணி நேரம் சொற்பொழிவாற்றும் மாமனிதன் இவர். ஆனால் ஆங்கிலேய அரசு இவரது மேடை பேச்சுகளால் மக்கள் மனதில் சுதந்திர நெருப்பு மூட்டியதால் ஆங்கிலேய அரசு இவருக்கு மேடைகளில் பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. வட இந்தியாவில் திலகருக்கும் தென் இந்தியாவில் வட இந்தியாவில் முத்துராமலிங்கர் அவர்களுக்குமே இந்த சட்டம் போடப்பட்டது. ஆங்கிலேய அரசர்களால் மக்களின் மீது திணித்த கொடுமையான மனித நேயமற்ற குற்றம் பரம்பரை சட்டத்தை எதிர்த்து பல ஆண்டுகள் தொடர் போராட்டம் செய்து அதை ஒழித்து காட்டியவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அனைத்து சமூகத்தினரும் செல்ல வேண்டும் என்று போராடி அதில் வெற்றியும் பெற்றார். இத்தகைய தலை சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும்பொன்னில் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. இத்தகைய பெருமைகளை உடையவர்தான் நம் தேவ திருமகன் என்று அழைக்கப்படும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர், வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்று அவருடைய கருத்தை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே பிரதர் சொன்னாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? அதே மாதிரி தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் இந்த பிரதர் சொன்னதுக்கே நீங்கள் பண்ணிக்கும்போது நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது இல்லையா? இருந்ததா இல்லையா? இருந்தது. இது தினமும் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் தினமும் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா
அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சாப்பிடு, காஃபி கொடு, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து காஃபி ஏதாவது கொடுப்பாங்க இல்லைங்களா. ரெண்டாவதாக என்ன சொல்லுவாங்க அம்மா, ஸ்கூலில் இருந்து என்ன படித்த, என்ன பாடம் படித்த, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அது ஏன் அம்மா அப்படி சொல்லுவாங்க? நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. அதாவது நீங்கள் என்ன செய்வீங்க, போனதும் பேக்கை போட்டுட்டு முகம் கை கால் கழுவிட்டு அம்மா கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுன்னு அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, டிவி பார்ப்போமா, விளையாட போவோமா அப்படின்லாம் நினைப்பீங்க இல்லையா? ஆனால் அம்மா சொல்கிறது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க? நல்லா படிக்கணுங்கிறதுக்கா. இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னா, நீங்கள் டிவி பார்ப்பீங்க, இல்லைன்னா பக்கத்தில் விளையாட போயிடுவீங்க. அம்மா கொடுத்த ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு விளையாட போயிடுவீங்க. விளையாட போயிட்டு படித்து வந்தோடனே வீட்டில் என்ன நடக்கும், உங்கள் உடம்பு சோர்வாயிரும். ஏன்னா ஸ்கூலில் உட்காந்துருக்கீங்க, பாடம் படிக்கிறீங்க, அதனால் வீட்டில் போய் விளையாடுறதுனால உடம்பு சோர்வாயிரும். சோர்வான உடனே அம்மா சாப்பாடு போய் சாப்பிட்ணும், எனக்கு டயர்டாக இருக்குது, நாளை காலையில் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஹோம்ஒர்க். அப்போ என்னாகும், மற்ற மாணவர்கள் முன்னாடி டீச்சர் என்ன சொல்லுவாங்க, நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் யார் செய்யலைன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. அப்போ என்ன செய்வீங்க, ஐயோ எழுதாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு என்ன செய்யும், சங்கடப்படுமா படாதா? படும். அதனால தான் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா, அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுனால ஸ்கூலில் போய் நடத்தினோடனே அந்த பாடங்கள் உங்கள் நினைவுக்கு வரும். நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யும்போது மனசில் அது பதிவாகும். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் விளையாட போகும்போது ஜாலி, உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா வேலை இல்லை அடுத்து நம்ம, அதனால் அழகாக விளையாட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மனசை அதில் ஒன்றி விளையாடுவீங்க. வந்ததும் டயர்ட்னஸில் சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு படுத்துருவீங்க. படுக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், நல்லா தூக்கம் வரும் இல்லைங்களா? அப்போ என்ன நினைப்பீங்க, படுக்கும்போது என்ன நினைப்பீங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு நினைப்பீங்க. சரி, வேறு என்ன நினைப்பீங்க, ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியதில்லை, செஞ்சு முடிச்சிட்டிங்க, அதனால தான் உங்களுக்கு சந்தோஷமான தூக்கம் வருது. இல்லைன்னு சொன்னால் தூக்கம் வருமா? ஐயோ ஹோம்ஒர்க் முடிக்கல, நாளைக்கு காலையில் முடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஹோம்ஒர்க்கும் தவறாக தான் நீங்கள் எழுதுவீங்க, கரெக்டாக எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பே உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் அம்மா என்ன சொல்கிறாங்க, போனதும் ஹோம்ஒர்க்கை எழுதி அதுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்கின்றதை சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் புரிஞ்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படுத்து தூங்க போகிறீங்க. தூங்க போகும்போது உங்களுக்கு உடம்பு அலுப்பாயிரும். அலுப்பானனாலும் என்ன நினைக்கிறீங்க, நீ ஹோம்ஒர்க்லாம் நம்ம பண்ணிட்டோம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஒன்றா பண்ணுங்கள். கடவுளே, சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. படுத்து தூங்கும்போது, கடவுளே நாளைய பொழுது நல்ல நாளாக விடியணும், இன்றைய பொழுது கடவுள் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிவிட்டு நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்ட்டு நாளைய படிக்கிற பாடங்கள்லாம் நல்லா மனசில் பதியணும், நான் நல்ல பையனாக இருக்கணும், நான் நல்ல மாணவியாக இருக்கணும், நான் நல்ல முறையில் எல்லா பாடங்களையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு படுத்து தூங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ அதையும் சொல்லுங்கள். அந்த ஆசைகளையும் சொல்லிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு படுத்துங்க. அப்படி தூங்கும் போது உங்களுக்கு தூக்கமும் நல்ல முறையில் வரும். சரிங்களா? தினமும் அதை கடைப்பிடிப்பீங்களா? ஏன் நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே கண்களை மூடி அமர்ந்து நான் என்னென்ன சொல்லணும் அந்த பாகத்தில் உங்கள் கவனத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள். நைட்டு படுக்கும்போது உங்களுக்கு கால் வலி இருக்குது, எனக்கு இப்போ ஓடி ஓடி விளையாண்டதில் கால் வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பயிற்சியை படுத்துக்கிட்டே கூட நீங்கள் சொல்லலாம். பெரியவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பயிற்சியை செய்வோமா? நான் சொல்ல நான் என்ன சொல்லணும் அது மேலே உங்கள் கவனத்தை வச்சுட்டே வாங்க. சரிங்களா? இப்போ எல்லோரும் கண்ணை மூடிக்கலாமா? ரொம்ப சௌகரியமாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மெதுவாக ஒருத்தர் இடிக்காமல் உட்காந்துக்கோங்க. மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. எல்லோரும் மூடியாச்சா? சரி. நாம் அனைவரும் நமது கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு ஓய்வு நிலை பயிற்சியை செய்வோம். முதலில் கால் விரல்களிலிருந்து ஆரம்பிக்கலாம். கால் விரல்களை
சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறதுல மட்டும் கவனத்தை வச்சுட்டு வாங்க. கால் விரல்களை மெதுவாக அசைத்து அவை ஓய்வாக இருப்பதை உணருங்கள். பூமி தாயின் அநேக ஆற்றல்கள் உள்ளன. அந்த ஆற்றலில் குணப்படுத்தும் ஆற்றலானது உங்கள் பாதங்கள் வழியாக மேல்நோக்கி சென்று உங்கள் உடல் முழுவதும் பரவுவதாக எண்ணுங்கள். இந்த ஆற்றலானது உங்கள் பாதங்கள், கணுக்கால்கள், மூட்டுப்பகுதி, தொடைப்பகுதி அனைத்திலும் சென்று கால்கள் முழுவதற்கும் ஓய்வை தருவதாக உணருங்கள். வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, இருக்கை பகுதி முழுவதும் இந்த ஆற்றல் அனைத்திற்கும் பரவி அந்த பகுதி முழுவதும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். அடுத்து உங்கள் முதுகு பகுதி முழுவதும் இந்த ஆற்றலானது சென்று ஓய்வை தருவதாக எண்ணுங்கள். உங்கள் மார்பு பகுதி, தோள்பட்டை பகுதி, அங்குள்ள இறுக்கங்கள் அனைத்தும் கரைந்து அப்பகுதி முழுவதும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கைகளின் மேல் பகுதி, மூட்டுப்பகுதி, மணிக்கட்டு, கை விரல் நுனி வரை உள்ள கைகள் முழுவதும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். பகுதிக்கு வாருங்கள். முன்கழுத்து, பின்கழுத்து தசைகள் முழுவதும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். அடுத்து முகத்து பகுதிக்கு வாருங்கள். முகத்தில் உள்ள தாடை பகுதி, கன்னங்கள், காது மடல்கள், வாய், மூக்கு, கண்கள், நெற்றி மற்றும் உச்சம் தலை வரை உள்ள பகுதி முழுவதும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் உடம்பினுள் எந்த பகுதியிலாவது வலியோ அல்லது இறுக்கமோ இருந்தால் அந்த பகுதிக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். இந்த பூமி தாயின் குணப்படுத்தும் ஆற்றலானது அந்த பகுதிக்கு சென்று உங்களுக்குள் ஓய்வை தருவதாக எண்ணுங்கள். மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அதுக்கு சித்த மருத்துவத்தில் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு கீரை இருக்குது, வல்லாரை கீரைன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையான வல்லாரை கிடைப்பது கொஞ்சம் அரிதாயிட்டு. இந்த வல்லாரை நம்ம தேங்காய் துருவி மாதிரி ஒரு பக்கம் அதனுடைய தண்டு இருக்கும், இன்னொரு உங்களுக்கு அரை வட்டத்தில்
அதனோட இலை இருக்கும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறது நீலத்தண்டு, அதில் சுற்றி இலை இருக்கிற ஒரு கீரையும் வல்லாரைன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையான வல்லாரை கிடையாது. இந்த தேங்காய் துருவி போல இருக்கிற வல்லாரை கீரை தான் நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறது எப்போன்னா சின்ன வயசுலேயே கொடுத்துட்டா போதும். 2 வயசுக்குள்ள அந்த கீரையை பயன்படுத்தினாதான் அதனுடைய பலன் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஞாபக சக்தி நல்லா இருக்கணும்னா நீங்களாம் செய்ய வேண்டிய ஒரு இது, யாரெல்லாம் காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்திக்கிற பழக்கம் இருக்குது, நம்ம கையை தூக்குங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறீங்க. 6 மணிக்கு முன்னாடி. ஏன்னா இன்னைக்கு செல்லுங்கிற அந்த மொபைல் வந்த பிறகு இன்னைக்கு நீங்கள் சின்ன குழந்தைகள், உங்களுக்கு செல் பழக்கம் இருக்காதுன்னு நான் சொல்ல முடியல, நீங்கள் பாருங்கள். ஆனால் 10 மணிக்கு மேலே செல்லை பார்க்குறத அதை கீழே வச்சுருங்க. என்ன, அதுக்கப்புறம் முடிந்தால் 5 மணிக்கு முன்னாடி எஞ்சி கூட நீங்கள் செல்லை பாருங்கள். சரியா? ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராத்திரி 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்ம கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் ஊறிய நேரம். அந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் இஸ் த வே டு கீப் ஹெல்த்தி. சீக்கிரமாக படுக்கைக்கு போகணும், சீக்கிரமாக படுக்கைக்கு எந்திரிக்கணும். தொடர்ந்து நம்முடைய டாக்டர் பரமசிவம் ஐயா அவர்களுக்கு, தொடர்ந்து நம்முடைய பாரதி அவர்களுக்கு, தொடர்ந்து சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு, அடுத்து நம்முடைய மருத்துவர் ராமசாமி ஐயா அவர்களுக்கு, அடுத்து சங்கரவடிவு அவர்களுக்கு, ரைட்டு. இப்போ இது நம்முடைய பரமசிவம் ஐயா அவர்கள் நம்ம முத்துக்குமார் சாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். இப்போ நேற்று முன்தினம் நடந்த பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா பாமணி அவர்களுக்கு. ரைட்டு, வாங்க மீனாட்சி அம்மா வாங்க. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள், போடுங்க போடுங்க. அண்ணாமலை வாங்க, ஆனந்தி வாங்க. என்ன அதுக்குள்ள ரசிக மன்றலாம் இருக்கு. ஆனந்தி முத்துக்குமார் சாமி சாருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப அற்புதமாக பேசினார்கள், உங்களுடைய பள்ளி மாணவர்கள். அதை கைத்தட்டு கொடுங்க. இதில் என்னன்னா யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்றதுல இல்லை. அப்புறமா நானும் பாஸ்கர் ராஜ் சார்கிட்ட சொல்லி, சார் கூட ஒவ்வொரு பரிசு கொண்டாங்க, 12 பரிசு ஆக்கணும்னு சரின்னு அவர் மனமும் அவங்க ஆர்ட்ஃபுல்னஸில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. 3 பரிசு போக எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பரிசாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பரிசுக்குரியவர்களை வாசிப்பார்கள். மேடையில் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் ராகவி 6th ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் எஸ் ஷாயல் மஹபூப், செகண்ட்
ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் அயல் மஹபூப். சிறப்பு பரிசு எஸ் சுவிதா ஸ்ரீ 6th standard. Seventh, 8th category. First prize P. Pradeepa Purani. Second prize M. Sobi Sri. சிறப்பு பரிசு கே சக்தி. சிறப்பு பரிசு ninth, 10th category KP Sai Krishika. First prize. R. Abhinav Surya. Second prize. Tenth standard E. Kritika Devi. Third prize. சிறப்பு பரிசு ஜி அனுஷா. 11th, 12th category. First prize G. Navyalakshmi. Second prize P. Isaki Ammal. Special prize P. S. Satya Janani. இங்க பார்வையாளரா இதான் அந்த எப்போ என்ன அதிசயம் நடக்கும்னு தெரியாது. காலையில் திடீர்னு தொலைபேசியில் பேசி பிள்ளைகளுக்கெல்லாம் நான் பரிசு வாங்கிட்டு வரேன்னு இது இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நம்ம வகுப்பு ஆசிரியர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. சரியா? ரைட். சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருவோம். நான் முதல்ல என்ன சொன்னேன், உங்களுக்கு பரிசு எல்லாருமே கொடுக்கணும், அந்த ஆசையெல்லாம் எனக்கு கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் எல்லா பிள்ளைகளுமே மாணவ செல்வங்க பூராமே நம்பர் 1. ஓகேயா? அதனால தான் நீங்கள் ஒரு 5 புத்தகம் பேச்சுக்களையும் அதில் வெற்றி பெறும் உத்திகளும் நான் எழுதின புத்தகம். இதை நான் சார்கிட்ட கொடுக்குறேன், தாளாளர்கிட்ட. அவங்க நூலகத்தில் வச்சுருப்பாங்க. பேச்சு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வாங்கி எல்லோரும் படித்து பரிசு வாங்கிட்டு வாங்க. ஓகே? சாரும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244